கிராம மிஷனரி ஏக்கத்தோட குட்டி ஸ்பெஷல். ஹலோ கதிரவன், என்னாச்சு? ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுல? என்ன பண்ணிட்டு இருக்கிற? சீக்கிரமா வான்னு கூப்பிட்டான் விக்கி. கதிரவனுக்கு பிறந்ததுல இருந்தே 2 கைகளும் இல்லாததால அம்மா தான் கதிரவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செஞ்சு கொடுப்பாங்க. அப்பாவும் இல்லாததால குடும்பத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பையும் அம்மா தான் செஞ்சாங்க. 2 கைகளும் கால்களும் நல்லா இருக்கிற நீங்க கூட சில நேரத்துல ஸ்கூலுக்கு லேட்டா தானே கிளம்புவீங்க. 2 கைகளும் இல்லாத கதிரவன் என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த நல்ல உடல் உறுப்புகளுக்காக அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல மறக்கவே கூடாது. என்ன குட்டீஸ், நன்றி சொல்வீங்க தானே? இந்த கதிரவன் கைகள் இல்லாததால கால் விரல்களாலேயே தான் எழுதி பழகுவான். அவனோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கும். நீங்களும் சூப்பரா எழுதுவீங்களா? வெரி குட். ஸ்கூல்ல இவனோட யாருமே சரியா பேச மாட்டாங்க. ஏன், விளையாட கூட கூப்பிட மாட்டாங்க. 2 கையுமே இவனுக்கு இல்ல, இவனால என்ன செய்ய முடியும்னு கிண்டல் கூட பண்ணுவாங்க. தினந்தோறும் அம்மா கிட்ட சொல்லி வேதனைப்படுவான். அம்மா அவனுக்கு ஆறுதல் சொல்லி, ஏசப்பா உன்னை ஒரு நோக்கத்தோடு தான் படைச்சிருப்பாரு, நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னதும் நம்பிக்கையோட சிரித்து கொள்வான் கதிரவன். எதிர் வீட்டு கிரேஸ் ஆண்டிக்கு குழந்தையே இல்ல. கதிரவனை தன்னோட பிள்ளை போலயே நேசிச்சு அவனுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க. 5ஆம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு முடிஞ்ச அன்னைக்கு ஃபைனல் டே ப்ரோக்ராம்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வகுப்புல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பென்சில் கொடுக்கணும்னு நினைச்சான் கதிரவன். அவனோட விருப்பத்தை அறிஞ்ச கிரேஸ் ஆண்டி பென்சிலும் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நாள்ல சக நண்பர்கள் அவரவருக்கு பிடிச்ச எல்லா நண்பர்களுக்கும் கிஃப்ட் கொடுத்து தங்களோட அன்பை வெளிப்படுத்துவாங்க. கதிரவனுக்கு யாருமே ஒரு பிரைஸ் கூட கொடுக்கல. ஆனா கதிரவன் எல்லாருக்கும் பென்சில் கொடுத்தான். அவனை கேலி செஞ்ச வெறுத்த எல்லாருமே அவனோட அன்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. கதிரவனுக்கு இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. மற்றவங்க எனக்கு எதுவுமே தரலையேன்னு வருத்தப்படாம நான் எல்லாருக்கும் பென்சில் கொடுத்துட்டேங்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான். என்ன குட்டி பிள்ளைகளே, கதிரவன் உங்களை விட வித்தியாசமா இருக்கிறானா? மற்றவங்க நமக்கு ஏதாவது தரணும், கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க தானே? ஆனா இந்த கதிரவன் மற்றவங்களுக்கு கொடுப்பதை தான் சந்தோஷமா நினைச்சான். கேட்டீங்கல்ல? நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்கறத தான் விரும்பணும், சரியா? இந்த கதைக்குரிய மனப்பாட வசனமும் பாட்டும் கத்துக்கலாமா? தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். தன்னானானி தன்னானானி தானே, தான தந்தன தான தந்தன தானே, தன்னானானி தன்னானானி தானே, தான தந்தன தான தந்தன தானே. கொடுத்து பாரு பிறருக்காக, இயேசு ராஜா உன்னில் பிரியப்படுவாரே. கொடுத்து பாரு பிறருக்காக, இயேசு ராஜா உன்னில் பிரியப்படுவாரே. தன்னானானி தன்னானானி தானே, தான தந்தன தான தந்தன தானே, தன்னானானி தன்னானானி தானே, தான தந்தன தான தந்தன தானே.